ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் ரசம் பார்க்க போறோம். கத்திரிக்காய் ரசம் அப்படின்னா மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல கத்திரிக்காய் 1/2 கிலோ வாங்கி இது மாதிரி நீள நீளமா நறுக்கி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது மாதிரி இருக்கணும், நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நல்லா பெரிய வெங்காயமா 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, 2 பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு 5-6 கொத்து மல்லித்தலை, ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டை நறுக்கி வச்சுக்கோங்க பொடிசு பொடிசா. பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு தனியா தாளிக்கிறதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கோழி முட்டை அளவு புளியை ஊற போட்டு வச்சுக்கோங்க. மிளகு சீரகத்தூள் தேவை, மஞ்சள் தூள் தேவை, அளவெல்லாம் நான் போடும்போது சொல்றேன். மல்லித்தூள் தேவை, மிளகாய் தூள் தேவை, ஆயில் தேவை. இப்போ நான் குக்கர்ல செய்ய போறேன். குக்கர் அடுப்புல வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா கத்திரிக்காய் போட்டுற வேண்டியதான். அதுல குக்கர் ஆன் பண்ணிக்கிட்டே போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டதோட நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி 1 கப் ஊற்றுங்க. அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, கூடவே போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகு சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தலை எல்லாத்தையுமே இதுலயே சேர்த்துடலாம். ஓகேங்க, பாருங்க, நான் எல்லாத்தையுமே இதுலயே சேர்த்துட்டேன். உப்பு நான் 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுருங்க. ஓகேங்களா? தண்ணி நான் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் எவ்வளவுக்கு வேக வைக்கணுமோ அவ்வளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு 1/2 கப். இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கரை லாக் பண்ணி இது ஒரு 3 விசிலுக்கு வைங்க. இந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் வேகட்டும். ஓகே, 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம் ரசத்தை. இங்க பாருங்க, 3 விசிலுக்கு மேல வச்சிடாதீங்க, அப்புறம் எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிடும். நம்ம புளியை கரைச்சி அந்த தண்ணியில ஊத்திர வேண்டியதுதான். தண்ணியை கரைச்சி ஊத்திக்கங்க இந்த ரசத்துல. ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம புளி தண்ணி ஊத்தினதோட நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம். கொதிச்சிருச்சுங்க புளி தண்ணி ஊத்தினதோட. இப்ப நம்ம தாளிச்சுக்க வேண்டியதான். வேற வெசல்ல வச்சு தாளிச்சுக்கோங்க. வேற பாத்திரத்தை அடுப்புல வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்து 2 டீஸ்பூன் நெய் சேருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். நெய் பிடிக்காதவங்க வெறும் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனா நெய் போட ரொம்ப சுவையா இருக்கும். டீஸ்பூன் வெந்தயமும் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையுமே இதுல போட்டுடலாம். போட்டு அதோட கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை அந்த காம்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க, நல்லா வாசமா இருக்கும். ரசத்துக்குலாம் காம்போட போட்டால் சுவையா இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ அதை இதில் ஊற்றிடுங்க. நமக்கு கத்திரிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொரியாண்டர் லீஃப் தூவி விட்டுருங்க. சூப்பரா மனமான வாசனமான நமக்கு கத்திரிக்காய் ரசம். டிஃப்ரெண்டான டேஸ்ட். மோஸ்ட்லி இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. செஞ்சு பாருங்க, சுவையா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா பியூர் வெஜ் தான். செஞ்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.